வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அவியல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்ன சமையல் பார்க்க போறோம்னா அவியல் தான் வைக்க போறோம். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை மாங்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கத்தரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, எட்டு வகை காய் நறுக்கி வச்சிருக்கோம். இப்ப வாங்க இது கூட லைட்டா பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா போட்டுருக்காங்க. இப்ப இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க காய் இது பூரா இப்ப அவியல் விட்டுக்கலாம். இது கூட தக்காளி வெங்காயமும் சேர்த்துக்கங்க. அது கூட உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்ப நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் ஊற்றி புளிய கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்க ஊற வச்சிருக்கேன், 10 நிமிஷம் ஊறட்டும். அது காய் வேக வச்சுருந்தா அது கூட 7 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்தை மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காய் வெந்துருச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்சோம்னா புளி, நம்ம எலுமிச்சம்பழ சைஸுக்கு குளிச்சு வச்சோம்னா இப்ப அதை ஊத்திக்கலாம் உள்ள. அப்ப காய் நல்லா குலைவா வேகும். ஊத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கரைச்சி. உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டா போட்டீங்கன்னா புளிப்பு கரெக்டா இருக்கும். இப்ப இன்னும் 10 நிமிஷம் நான் கிளறி விட்டுக்கலாம். இப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். காய் குலைவா இருந்தா அவியலுக்கு நல்லா இருக்கும். மறுபடியும் வேக வச்சுக்கலாம். பாருங்க நல்லா குலைவா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க அவியலுக்கு, அப்பதான் டேஸ்டா இருக்கும். வாங்க இதுக்கு தேங்காய் அரைச்சு ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சிட்டு கடைசியில தான் தாளிக்கணும். வாங்க இப்ப தேங்காய் நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க, அரை மூடி தேங்காய். இது கூட ஒரு பல் பூண்டு போட்டிருக்கேன். வாங்க இதை அரைச்சுக்கலாம். அரைச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க அரைச்சதை கூட சேர்த்துக்கலாம். தேங்காவும் பூண்டு போடுங்க, பசி கொடுக்கும். நல்லா 1க்கு 4 பண்டு சேர்த்து கூட போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பசி கொடுக்கும். அவியல் பொறுத்த அளவுக்கு இதே டேஸ்ட். இப்ப குழந்தைங்க வந்து காயே சாப்பிட மாட்டாங்களா, பெரியவங்க காயே சாப்பிட மாட்டாங்க, கண்டிப்பா அந்த மாதிரி செய்யுங்க. அப்ப எல்லா காயும் சேர்க்கும் போது கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இப்ப இதை வந்து தாளிச்சுதான் ஊத்த போறேன். எப்படி தாளிக்கணும்னு பாக்கலாமாங்க. தேங்காய் ஊற்றிதான் தாளிக்கணும். இது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஆனா தேங்காய் ஃபிளேவர் நல்லா இருக்கும். இப்ப 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். பாருங்க எண்ணெய் சூடாயிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை போட்டது ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டி வெடிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்சு ஊத்தியாச்சு. அவ்வளவுதான் அவியல். காய்கறி எல்லா காய்கறி போட்டு வச்சு கொடுங்க, அப்பதான் கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா காய் ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்சு ஊத்தியாச்சு. அவியல் ரெடி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.